இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே இருக்கிறோம். கடைசி நாளில் இருக்கிற நமக்கு தொடக்கம் என்பது எது, முடிவு என்பது எது என்றதை விளக்குகின்ற அற்புதமான ஒரு சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 முடிய. அன்பானவர்களே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாய் இருந்தது, அவர் வழியாக அனைத்தும் உண்டாயின. நம்முடைய தொடக்கமும் முடிவும் அவரே. வார்த்தை வழியாக நாம் இந்த உலகில் மீட்கப்படுகிறோம் என்றால் பிறப்பதும் இறப்பதும் அவருக்காக இருக்க வேண்டும். பிறப்பது அவராலேயே, இறப்பது அவருக்காகவே. 1:21 பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு வாழ்வென்பது கிறிஸ்துவே, சாவது ஆதாயமே. காரணம், இந்த இருள் நிறைந்த உலகில் தூய ஆவியானவர் வந்து தண்ணீரின் மீது அசைவாடிய பொழுது 2வது வார்த்தை தொடக்க நூலிலே 1 அதிகாரம். அப்பொழுது கடவுள் இந்த உலகை படைக்கிறார், ஒளி உண்டாக செய்கிறார். நமக்கு வாழ்விற்கு ஒளி வேண்டும். வசனம் 4 சொல்லுகிறது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அவ்வொளி இருளில் ஒளிர்ந்தது. நம்முடைய பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஒளியின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அந்த ஒளியை அழைத்தால் அவர் நமக்குள் வருகிறார். இருளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாவ அறிக்கை என்ற அருட்சாதனம், தொடக்கத்தில் திருமுழுக்கு என்ற அருட்சாதனம், ஒவ்வொரு நாளும் நற்கருணை என்ற அருட்சாதனம். அன்பானவர்களே, ஒளி பிறக்கிறது. ஒளி, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்வு தருகின்ற ஒளி நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த ஒளி, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? 11வது வார்த்தை, அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, நம்பிக்கையினால் திருமுழுக்கின் வழியாக நமக்குள்ளே அந்த ஒளி வந்திருக்கிறது, அன்றாட அருட்சாதனங்கள் வழியாக வருகிறது. ஆனால் அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இருளிலே தான் வாழ வேண்டும், இருளிலே தான் சாக வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஒளி என்ன செய்தது? நமக்குள் இருக்கிறது என்று நான் குறிப்பிடுகிறேன் இல்லையா? அந்த ஒளி நம்மிடையே குடிகொண்டது. 14வது வார்த்தை. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வீட்டில் இந்த ஒளி குடிகொண்டு இருக்கிறதா? வார்த்தை வாசித்து தியானிக்கிறதின் வழியாக, குடும்ப ஜபம் வழியாக, அருட்சாதனங்களிலே பங்கெடுப்பதின் வழியாக, நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வதின் வழியாக குடிகொண்டிருக்கிறதா? எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருளில் வாழக்கூடாது என்று ஒளியை அனுப்பிய கடவுளே, ஒளியாகிய கிறிஸ்து எங்களில் என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்க செய்தருளும். ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற எங்கள் சாட்சிய வாழ்வில் அது வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறக்க போகின்ற புதிய ஆண்டிற்கு நாங்கள் தொடக்க முதல் இந்த உலகில் வந்து இருக்கின்ற, மனித பிறப்பின் வழியாக உலகில் குடிகொண்டிருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.